நடுவில் அமித்ஷா கிட்டலாம் கும்பிடு போட்ட அப்படின்றத அவரே பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு அடுத்து என்ன பண்றது அப்படின்ற ஒரு முடிவுக்காக திமுகவில் இணைஞ்சதா நம்ம எடுத்துக்கலாமா? அதுக்கு திமுகவில் இணையது தான் முடிவா? அப்போ தாவேக்காவில் இணையணும்னு இல்லை, அப்போ எம்ஜிஆர் ஐயா என்ன செய்தார்? இப்போ காங்கிரஸில் போய் இணைஞ்சிட்டாரா? திமுகலேருந்து வெளியேற்றப்பட்டார்ல, என்ன செய்தார்? இப்போ வைகோ என்ன செய்தார்? ஒரு கட்சியோட தலைவர், நீங்கள் வசிக்கிற தலைவர், நீங்கள் செல்வாக்குள்ள தலைவர்னா நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் வேற. எதிர் முகாமில் போய் அடைக்கலம் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு செந்தில் பாலாஜி, நீங்களும் ஒரு சேகர் பாபு, நீங்களும் ஒரு ரகுபதி, இப்படி தானே சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? நீங்களும் ஒரு KKSSR. அப்போது நீங்கள் தலைவர் கதை கிடையாது. இன்னொன்று, திமுகவில் இப்போ அவர் சேர்ந்துருக்காரு, யதார்த்தமாக விட்டுருங்க, தளபதின்றாரு. சரி, திமுகவில் எதுக்கு சேர்ந்தாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். எம்ஜிஆர் நேர்மையான ஆட்சி நடத்தினார், அதை ஏற்றுக்கிறாரா? OPS ஏற்றுக்கிறார். ஜெயலலிதா அம்மா நேர்மையான நல்ல ஆட்சி கொடுத்தாங்க, மக்களுக்கு தேவையான ஆட்சி கொடுத்தாங்க. அதில் நானும் ஒரு நேரம் முதலமைச்சராக இருந்தேன். அதனால் தூய்மையான ஆட்சி ஜெயலலிதா அம்மா கொடுத்தாங்க. ரைட்டா? கொடுத்தாங்க. அடுத்து எடப்பாடியார் ஆட்சியும் தூய்மையான ஆட்சி. ஏன்னா நான் அதில் துணை முதலமைச்சராக இருந்தேன். கரெக்டா? சொல்லணும்னு சொல்றீங்க, அது உண்மை தானே? இப்போ அது ஊழல் ஆட்சின்னு நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்தீங்களே, இப்போ அவர் சொல்கிறது உண்மை தானே? அதை ஏற்றுக்கிட்டு தானே இருக்காரு. அதை ஏற்றுக்கிட்டு தானே அந்த கட்சியில் என்னை சேர்த்துக்கோங்க. நேற்று வரைக்கும் சொன்னார்னா நல்ல கட்சின்னு இருக்காதுன்னு சொன்னார் அதிமுக. இதில் நான் இவ்வளோ ஆட்சியிலையும் நான் இருந்திருக்கிறேன். நல்ல கட்சி, நேர்மையான கட்சி அதிமுக, உத்தமமான கட்சி. என்ன பழி வாங்கிட்டாங்க, என்ன வெளியேற்றாங்க. மற்றபடி கட்சி கெட்ட கட்சி கிடையாது. கரெக்டா? எடப்பாடின்னு ஒருத்தர் என்னை வெளியேற்றிட்டாரு. இதுதான் சொல்கிறாரு. கட்சி நல்ல கட்சி. அப்போ வேற வழி இல்லாமல் நீங்கள் எங்கே சேர்ந்துருக்கீங்க? திமுக நல்ல கட்சின்றதுக்காக சேரல, அது நல்ல தலைவருக்காக சேரல. இந்த நல்ல கட்சியில் என்ன வெளியேற்றிட்டாங்க, அதுக்காக நான் இங்கே சேர்ந்துருக்கிறேன். அதுதானே அர்த்தம்.